மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு டிஎஸ்பியாக பொறுப்பேற்ற சுந்தரேசனுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்தவித காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்ட நிலையில் இன்று தனது இல்லத்தில் இருந்து டிஎஸ்பி அலுவலகம் வரை நடந்து சென்றார். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு டிஎஸ்பியாக பொறுப்பேற்ற சுந்தரேசனுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்தவித காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்ட நிலையில் இன்று தனது இல்லத்தில் இருந்து டிஎஸ்பி அலுவலகம் வரை அவர் நடந்து சென்றார். டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட வாகனம் சமீபத்தில் காரணம் எதுவும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்டது. வாகனம் திரும்ப பெறப்பட்ட நிலையில் இல்லத்தில் இருந்து அலுவலகத்திற்கு டிஎஸ்பி சுந்தரேசன் நடந்து சென்றார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை சீருடையுடன் டிஎஸ்பி சுந்தரேசன் நடந்தே அலுவலகம் வரை சென்றார். மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பியாக பொறுப்பேற்ற சுந்தரேசனுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்தவித காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்ட நிலையில் இன்று அவர் தனது இல்லத்தில் இருந்து டிஎஸ்பி அலுவலகம் வரை நடந்து சென்றார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் என்பவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணியாற்றி வராரு. இவர் பொறுப்பேற்றது முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டவிரோத சாராயம், மதுக்கடத்தல், விற்பனையில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட டாஸ்மாக் 23 டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வைத்திருக்காங்க. சட்டவிரோத சாராயம் மற்றும் மதுபான கடத்தல் தொடர்பாக 1200க்கு மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களில் 700 பேரை சிறையில் அடைச்சிருக்காரு. 5 பேர் மீது குண்டர் சட்டத்துல நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு. இவ்வாறு மயிலாடுதுறை மாவட்டத்துல கடத்தலுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வரும் சுந்தரேசனோட டிஎஸ்பி சுந்தரேசனோட 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் வருகைக்கு முன்னர் அமைச்சருக்கு எஸ்கார்டு செல்வதற்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் வாகனத்தை கேட்டு அவர் தர மறுத்ததால் அவரை பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்த மாவட்ட காவல்துறையினர் மீண்டும் பணிக்கு வந்த டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு வாகனத்தை வழங்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் டிஎஸ்பி சுந்தரேசன் சில நாட்களாக இருசக்கர வாகனத்துல பணிகளுக்கு சென்று வந்த நிலையில அந்த வீடியோ காவல்துறை குறிப்பில் பதிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில டிஎஸ்பி சுந்தரேசன் இன்று தனது வீட்டில இருந்து மதுவிலக்கு பிரிவு அலுவலகத்திற்கு பணிக்கு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது, சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் டிஎஸ்பியை மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை பந்தோபஸ்து டியூட்டி என்ற பெயரில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பணிக்கு அனுப்பி வருவது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த டிஎஸ்பி வாகனத்தை வழங்காமல் டிஎஸ்பி நடந்து செல்லும் சூழ்நிலைக்கு தள்ளியுள்ள காவல்துறையின் செயல் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டிஎஸ்பிக்கு வாகனம் வழங்கப்படாதது குறித்து மாவட்ட காவல்துறையில் விளக்கம் கேட்டபோது டிஎஸ்பி வாகனம் பழுது ஏற்பட்டதாகவும் தற்போது மாற்று வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் மனித உரிமை கமிஷன்ல டிஎஸ்பியாக பணியாற்றியவர். காஞ்சிபுரத்துல ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு, பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பான என்கவுண்டர்கள்ல விசாரணை அதிகாரியாக சுந்தரேசன் காவல்துறையில சில தவறுகளை சுட்டிக்காட்டி தன் அறிக்கையில் காட்டியதால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.